வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். இன்னைக்கு ஷஷ்டி திருநாளோடு கூடிய கிருத்திகை புதன்கிழமையா வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமையா வந்திருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு முருகப்பெருமானினுடைய ஒரு சிறப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, செய்தொண்டர் புராணம் முருகப்பெருமானினுடைய ஒப்பற்ற அடியார்களை குறித்து பாடக்கூடிய ஒரு செய்தொண்டர் புராணத்திலிருந்து ஒரு அடியாரை பத்தி சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு. செய்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது என்னன்னா, பெரிய புராணம்னு இருக்கு சைவத்துல. பெரிய புராணம் அப்படிங்கிறது நாயன்மார்களினுடைய சிவபெருமானினுடைய அடியார்களான நாயன்மார்களினுடைய சரித்திரத்தை கூறுவது பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சைவத்துல திருத்தொண்டர் புராணம் இருக்கோ அது போல கௌமாரத்துல இருக்கக்கூடிய அடியார்களை சிறப்பித்து சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடியதுதான் இந்த செய்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது. அந்த செய்தொண்டர் புராணத்துல இருந்து இன்னைக்கு ஒரு தொண்டரை பார்க்கலாம் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய திருஅருள். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தொண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கச்சியப்ப முனிவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கச்சியப்ப சிவாச்சாரியாருங்கிறவர் வேற, கச்சியப்ப முனிவர் அப்படிங்கிறது வேற. சரியா? இது ரெண்டுத்திலயும் குழப்பம் நிறைய வரும். கந்த புராணத்தை இயற்றிய கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய சரித்திரம் வேற, அது இதுல வராது. இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க சிந்தனை பண்ண போறது ஸ்ரீ கச்சியப்ப முனிவர். அவருடைய ஒரு திருச்சரித்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். இந்த திருச்சரித்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருச்சரித்திரமாக விளங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே முருகப்பெருமான தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன தமிழ் கடவுள்? அதாவது ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள், ஒரு தேசத்துக்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுள், ஒரு மொழிக்கு ஒரு கடவுள், ஒரு இனத்துக்கு ஒரு கடவுள், ஒரு ஜாதிக்கு ஒரு கடவுள்னு இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மொத்தமாவே கடவுள்னா அது ஒரே ஒருத்தர் தான். ஒரே ஏக பரம்பொருள், ஒப்பற்ற இறைவன், அவர் ஒரே ஒருத்தர் தான். அப்புறம் ஏன் முருகப்பெருமானுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த முருகப்பெருமானினுடைய தோற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உருவகப்படுத்தக்கூடியது தமிழை வைத்து அவருடைய உருவங்களை இது பண்ணி பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. இப்ப அவருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா உயிரெழுத்து 12, சரிங்களா? அவருக்கு 12 திருக்கரங்கள், மெய்யெழுத்து 18. அப்ப அந்த 18க்கு பாத்தீங்கன்னா அவருக்கு 18 கண்கள். இப்படி முருகப்பெருமானுக்கு மொத்தம் 6 முகம், 18 கண்ணு. ஒரு முகத்துக்கு 2 கண்ணுங்கிறது மற்றவங்களுக்கு. முருகப்பெருமானுக்கு 3 கண்ணு, நெத்தி கண் உண்டு. அவங்க அப்பாவுக்கு என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் இவருக்கு அப்படியே உண்டு. ஏன்னா அதுல இருந்து வந்ததுதான் மிக பெரும் ஜோதி. அந்த ஜோதியிலிருந்து தோன்றிய ஜோதி இந்த ஜோதி. அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு 18 கண்கள் உண்டு. சரிங்களா? இப்படி பார்க்கிற பொழுது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்து இதெல்லாம் வச்சு சொல்லுகிற பொழுது முருகப்பெருமானோட தமிழை ஒப்பிட்டு சொல்லுகிறதுனால அவருக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அருணகிரிநாத பெருமான் பாத்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய கந்தர் அலங்காரத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு பயன்படுத்துறாரு. என்னன்னா, முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, முருகப்பெருமான முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். அதாவது நீங்க முருகப்பெருமான திட்டுறதா இருந்தா கூட தமிழ்ல திட்டினீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுதான் இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்றாரு. நம்ம வேற யாரையுமே சொல்ல வேண்டியதில்லை. அருணகிரிநாதர் தான் நம்ம எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கௌமாரத்துக்கே ஒரு குருமார், பிரதான குரு அப்படின்னாக்கா அருணகிரிநாதர் தான். அவர் கந்தர் அலங்காரத்துல இந்த பாடல்ல தெளிவா சொல்றார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், வெய்யவாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைப்பத்தும் கத்தரிக்கைதான் முருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு இந்த 22வது அலங்கார பாடல்ல சொல்றார். இப்போ முத்தமிழாலையும் வைதாரையும், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம்
அப்ப முருகப்பெருமான நம்ம தமிழால திட்டுனா கூட அவர் நமக்கு நன்மையே செய்வார். இந்த காரணங்களாலதான் அவரை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி போற்றி புகழ்ந்து சிறப்பிச்சு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கச்சியப்ப முனிவருக்கும் இப்ப ஏன் முருகப்பெருமான தமிழ் கடவுள்னு சிறப்பிச்சு சொல்றோம்னா இதுக்கு வந்து காரணம் உண்டு. கச்சியப்ப முனிவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மாணவர் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோடைய மாணவர் தான் நம்ம எல்லாம் தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய போற்றக்கூடிய பூவே சுவாமிநாத ஐயர். அப்ப சுவாமிநாத ஐயருடைய குருவினுடைய குரு யாருன்னா நம்ம கச்சியப்ப முனிவர் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முருகனடியார், சிவனடியார், ஒரு சிறந்த குருவிற்கான சீடனாக வேண்டியவர், தமிழுக்கு அவ்வளவு ஒரு தொன்று ஆற்றியவர் நம்ம கச்சியப்ப முனிவர். இவரை வந்து கவிராட்சசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கவி ராட்சசர், ராட்சசர்னா அரக்கர் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப தமிழ்ல கவியில இவரை மிஞ்சிக்க ஆளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெயர் கவிராட்சசர் அப்படிங்கிற பெயர் வாங்கிய கச்சியப்ப முனிவர். அவருடைய திருச்சரித்திரத்தை இப்ப சிந்தனை பண்ணலாம். ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. முருகாச்சரணம். தொண்டை நாடு, அந்த தொண்டை நாட்டுல இருக்கக்கூடிய திருத்தணிகை திருப்பதி. அதாவது திருத்தணிகை அப்படின்னாக்கா என்னன்னா முருகப்பெருமானினுடைய படை வீட்டுல 5ஆம் படை வீடாக வரக்கூடிய திருத்தணிகை, திருத்தணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தணி திருப்பதியில, அதாவது திருப்பதினா சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நம்ம ஆளுகளுக்கு வந்து திருப்பதி அப்படின்னு சொன்னாக்கா வந்து நம்ம ஆந்திரால இருக்கக்கூடிய திருப்பதி அதை நினைச்சுக்க. திருப்பதி அப்படின்னாக்கா சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்துக்கு திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அப்ப திருத்தணிகை திருப்பதியில வேளாளர் குலத்துல அவதாரம் செய்தவர் தான் நம்ம கச்சியப்ப முனிவர். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷிக்தர் மரபுல அவதாரம் செய்தவர். அது என்ன அபிஷிக்தர் மரபு அப்படின்னாக்கா, அதாவது கொள்ளுப்பேரனை கொண்டு தனக்கு அபிஷேகம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அபிஷிக்தர் மரபு அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்ப என்னன்னா கொள்ளுப்பேரம் பாக்குற வரையும் அவங்க எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்ப அந்த சதாபிஷேகம் ஆகட்டும், பீமரத சாந்தி ஆகட்டும், இதெல்லாம் கொள்ளுப்பேரனை கொண்டு செய்யக்கூடியதுக்கு அந்த அபிஷிக்தர் மரபு அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த வேளாளர் குலத்துல முருகப்பெருமானினுடைய திருவருளால அவதாரம் செய்தவர் தான் கச்சியப்பர். இவருக்கு இயற்கையிலேயே வந்து இறை வழிபாட்டின் மீதும் அதே போல வந்து தமிழின் மீதும் அதிக அன்பு, ஆர்வம் இதெல்லாம் மிகுதியாக இருந்தது. ஒரு காலத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, படிப்பெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஆன்மீக தேடலும் ஆன்மீகத்தின் மேற்கொண்ட காதலும் அதிகமாக போக இல்லற வாழ்க்கைய துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். நமக்கு இந்த திருமணம் செய்து அது எதுக்காக இதை சொல்றோம்னா, அந்த காலத்துல எல்லாம் பால்ய விவாகம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். இளமையிலே விவாகம் பண்ணிடுவாங்க. 10 வயசுதான் இருக்கும், 2 பேருக்கும் திருமணம் நடந்துடும். ஆண் பெண் இருபாலும் இருக்கும். அது போல அந்த திருமண வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இளம் வயதிலேயே பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு பாத்தீங்கன்னா வெளில வந்தார். வெளில வந்தவர் அவருக்கு முதல் வேலையாக தோன்றினது என்னன்னா, திருத்தணி அப்படிங்கிற திருப்பதியிலிருந்து சோழ தேசம் வரை வந்து ஒரு திவ்ய கஷேத்திரங்களாக திவ்ய தேசங்களாக தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல அப்படியே ஒரு ஊரா ஸ்தல யாத்திரை வந்துகிட்டே இருக்கார். வந்துகிட்டே இருந்தவர் சிதம்பரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியினுடைய திருவடியை சேவிச்சவருக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சந்தோஷம். அப்பயே புரிஞ்சு போகுது, சரி நம்ம நடராஜரை சேவிச்சிட்டோம், இனிமே நம்முடைய வாழ்நாள்ல எல்லாமே மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்தார். சரி, தில்லையில சில காலம் தங்கி இருந்தவர் தில்லையில இருந்து மேற்கொண்டு ஸ்தல யாத்திரைய தெற்கு பகுதி, தில்லைக்கு தெற்கு பகுதியை நோக்கி புறப்பட்டார். புறப்பட்டு இருக்கும் பொழுது திரு ஆவடுதுறை அப்படிங்கிற ஒரு பகுதி, மாசிலாமணீஸ்வரர் கோமுக்தேஸ்வர சுவாமியை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தரிசனம் பண்றாரு. அப்போ வந்து திருக்கைலாய பரம்பரையில திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தி சுவாமிகளால ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆதீனம் சிறப்புற இருந்தது.
அந்த ஆதீனத்துல 12வது குருமகா சன்னிதானங்களாக ஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிக சுவாமிகள் அருளாட்சி புரிஞ்சு கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அவரை பார்த்த உடனேவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சுவாமிகளுக்கு புரிஞ்சு போச்சு, சரி ரைட்டு, இவர் தான் நமக்கு ஒரு ஞான ஆசிரியராக விளங்கக்கூடியவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறார். நம்ம சுவாமிகள் குருமகா சன்னிதானங்கள் 2,00,000 சிவாகம ஸ்லோகங்களோடு மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14, அதே போல பண்டார சாஸ்திரங்கள் 14, இந்த நூல்களை எல்லாம் திறம்பட கற்றுத்தேர்ந்தவர் நம்ம குருமகா சன்னிதானங்கள். அப்படிப்பட்ட மகா குருவாக விளங்கியவர் கச்சியப்ப முனிவருக்கு சமய தீட்சையும் விசேட தீட்சையும் கூடவே நிர்மாண தீட்சையும் செய்து வச்சார். இப்படி நிர்மாண தீட்சை பெற்றவர் வந்து என்னன்னா, அந்த காலத்துல ஒரு வழக்கம் ஒண்ணு உண்டு. இந்த நிர்மாண தீட்சை கொடுத்தாங்கன்னா, அதாவது அதுக்கு பேர் காசாய தீட்சைன்னு பேரு. அந்த சந்நியாச தீட்சை பெற்றாங்கன்னா அவங்க வந்து மடத்துல உடனே இருக்க மாட்டாங்க, மடத்தை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அதாவது என்னன்னா, லோக சஞ்சாரம் பண்ணிட்டு வரணும். அதாவது ஒரு ஒரு ஊருக்கா போய் அங்கங்க மக்கள்லாம் என்ன அளவுக்கு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறதுக்காக காஷாய தீட்சை நிர்மாண தீட்சை கொடுத்து உடனே அவங்கள மடத்தை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி இது காஷாய தீட்சை பெற்று கச்சியப்ப முனிவரானவர் மடத்துல இருந்து வெளில வந்தார். வெளியில வந்து திருப்பி ஒரு ஒரு இடத்துக்காக போகணும். அவர் முதல்ல வந்து சேர்ந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திரு ஆனைக்கா. அந்த திரு ஆனைக்காவல்ல பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திரு ஆனைக்காவல்ல வந்தார். வந்து இறைவனை சேவிச்சு அங்க சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்படி அவர் தங்கியிருந்த காலத்துல அவருடைய அறிவும் ஆற்றலையும் கொண்டு வடமொழியில இருக்கக்கூடிய திரு ஆனைக்கா புராணத்தை தமிழ்ல மாற்றி கொடுத்தவர் நம்ம கச்சியப்ப முனிவர். அதற்கு அடுத்தது அங்கிருந்து கொங்கு தேசம் பேரூர் போனார். அந்த பேரூர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வர பெருமானை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சேவிக்கிறார். அப்ப அகத்திய மாமுனிவரினுடைய ஒரு அருட்கடாட்சம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அவருடைய அருட்கடாட்சத்தினால சைவ சித்தாந்த சிவஞான போத திராவிட மகாபாஷ்ய கர்த்தராக இருந்த ஸ்ரீ மாதவ சிவஞான யோகிகளை பார்க்கிறார். அவர்கிட்ட வந்து பல்வேறு விதமான இலக்கணங்கள், இலக்கியங்கள், சாஸ்திர நூல்கள் இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கத்துக்கிறார் நம்ம கச்சியப்ப முனிவர். இவர் பேரூர்ல தங்கி இருந்த காலகட்டத்துல பேரூர்ல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. காரணம் என்னன்னா, மழை இல்லாத ஒரு காரணம். அப்ப பேரூர் பெருமானை நோக்கி ஒரு அற்புதமான பேரூர் அந்தாதி ஒண்ணு பாடுறார். இவர் பாடிய பாடலை கேட்டு, அதாவது பேரூர் அந்தாதி இல்ல, மன்னிக்கணும், பிரபந்தம் ஒண்ணு பாடுவார். இவருடைய பிரபந்த பாடலை கேட்ட பட்டீஸ்வர சுவாமி வந்து அந்த ஊருக்கு மழையை வந்து அன்பளிப்பா கொடுப்பார். அப்ப இவர் பிரபந்தம் பாடி உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும். அப்படி சிறப்பு செய்தவர் நம்ம கச்சியப்ப முனிவர். அப்ப இவருடைய காலத்துல வந்து இவருக்கு நெருங்கியவர்களுக்கெல்லாம் வந்து குன்ம வியாதி அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த நோயை வந்து இவருடைய பதிகங்கள் பாடி அந்த நோயானது நிவர்த்தியானது. அங்கிருந்து உடனே நேரா வந்து பல திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணிட்டு திருத்தணிக்கு வரார். திருத்தணிக்கு வந்தவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, திருத்தணி வந்து தங்குறார். தங்கின உடனேவே வந்து முருகப்பெருமான் அன்று இரவே இவருடைய கனவுல வரார். கனவுல வந்து திருத்தணி புராணத்தை இயற்று அப்படிங்கிறார். உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வடமொழியில இருக்கக்கூடிய திருத்தணிகை புராணத்தை தூய தமிழ் மொழியில திருத்தணிகை புராணம் அப்படின்னு சொல்லி அதை இயற்றி அரங்கேற்றம் பண்றார். அதற்கு அடுத்தது திருத்தணியில திருத்தணிகை ஆற்றுப்படை அப்படின்னு ஒண்ணு பாடுறார். இது எதுக்காக பாடப்பட்டதுன்னா, கந்தப்பையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து
குண்ம வியாதி இருந்தது. அந்த குண்ம வியாதியை நீக்கக்கூடிய பொருட்டு திரு தணிகை ஆற்றுப்படைய பாடி அவருக்கு அந்த குண்ம வியாதியை நிவர்த்தி பண்ணி கொடுத்தார். அப்புறம் அங்க இருந்து நேரடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சென்னை போறார். அன்னைக்கு அந்த பகுதி மெட்ராஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த மெட்ராஸுக்கு போய் அங்க வந்து விநாயக புராணத்தை மொழிபெயர்த்து கொடுக்கிறார். அதோட சேர்த்து விநாயகர் பிள்ளை தமிழையும் அரங்கேற்றம் பண்ணி கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐயா பிள்ளை அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இவர் மேல கொண்ட ஒரு வெறுப்பின் காரணமாக இவர் வந்து என்ன மிகப்பெரிய ராமாயணமா அரங்கேற்றம் பண்ண போறார், நான் வந்து இந்த விநாயக புராணத்தினுடைய அரங்கேற்றத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலும் கேலியுமா பேசுவார். அப்போ உடனே அங்க அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாம் தயவு பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்ப வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம கச்சியப்ப முனிவர் முதல்ல ராமாயணத்தினுடைய சில செய்யுள்களை சொல்லி அந்த ராமாயண செய்யுள்கள்ல ஒரு சில குற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சபையில நிரூபிக்கிறார். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயக புராணத்தை இயற்றார். இதை பார்த்த அந்த ஐயா பிள்ளை அப்படிங்கிறவரு இவருக்கு மிகப்பெரிய 100 வராகன் செல்வமும் பட்டு வஸ்திரங்களும் கொடுக்கிறார். அத வாங்கிக்கிட்ட நம்ம கச்சியப்ப முனிவர் வந்து நேரடியாக திருவாவடுதுறை ஊருக்கு வரார். அங்க வந்து ஆதீனத்தினுடைய குரு முதல்வரான நமச்சிவாய மூர்த்திகளுக்கு சன்னதியும் ஒரு சன்னதி விரிவாக்கமும் சன்னதியினுடைய மண்டபம் இதெல்லாம் விரிவாக்கம் பண்ணி சொல்றார், செஞ்சு கொடுக்கிறார். அதற்கு அடுத்தது திரும்ப கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவானைக்காவல்ல தங்கியிருக்கார். அப்பதான் வந்து பூவாலூர் புராணம், காஞ்சி புராணம் இந்த மாதிரியான புராணங்கள்லாம் வந்து ஏற்றி கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இவருடைய குருநாதர் மாதவ சிவஞான தேசிகர் இருக்கா இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காஞ்சி புராணத்துல ஒரு ஒரு இந்த ஒரு இது வரும், அந்த 2ஆம் காண்டத்துல ஒரு இது, அதுல வந்து என்னன்னா தில்லை அம்பலவாணரை பத்தி புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு இது ஒண்ணு வரும். அப்ப அங்க இருக்கக்கூடிய சிலர் வந்து ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. என்னன்னா இது காஞ்சிபுரம், இந்த காஞ்சிபுரத்துல வந்து நீங்க காஞ்சி ஏகாம்படேஸ்வரரை தான் வந்து பெருமையாக சொல்லணும், நீங்க வந்து சிதம்பரம் நடராஜரை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க, இது வந்து தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே தன்னுடைய குருவினுடைய செய்யுளுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து குரு கிட்ட போய் கேட்பாரு, குருநாதரே இதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே வந்து சரி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய குருநாதர் சொல்லவும் உடனே இந்த கோவிலினுடைய ஓதுவாரை கூப்பிடுங்க அப்படிப்பார். உடனே ஓதுவார் வருவார். ஓதுவார் வந்த உடனே ஓதுவாமூர்த்திகளே இந்த கச்சியம்பதியினுடைய திருப்பதிகம் திருமுறைகள்ல இருந்து ஏதாவது ஒரு பதிகத்தை பாடுக அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பாடும்போது அவர் ஓதுவார் வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். உடனே இவர் வந்து கேட்பாரு, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க ஓதுவார் அப்படிம்பாரு. நிறுத்தின உடனே பாடவே ஆரம்பிக்க மாட்டார். திருச்சிற்றம்பலம் சொன்ன உடனே நிறுத்திட சொல்லுவார். நிறுத்த உடனே இங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்பார், ஐயா என்னுடைய குருநாதர் வந்து தில்லை நடராஜரை போற்றி புகழ்ந்திருக்காரு கச்சி புராணத்துலன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இதே இந்த கோயிலினுடைய ஓதுவார், நீங்கள் நியமித்த ஓதுவார் உங்களுடைய திருமுறையான கட்சியினுடைய திருமுறைகளை பாட போகும்போது எதுக்கு திருச்சிற்றம்பலம்னு சொல்லி பாடுறாரு? நான் எப்படி பார்த்தா பிருத்திவி அம்பலம் அப்படின்னு தானே சொல்லி பாடணும், இல்லைன்னா கட்சி அம்பலம்னு சொல்லி தானே பாடணும், ஏன் திருச்சிற்றம்பலம்னு சொல்லி பாடுறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிறவங்களால பதில் சொல்ல முடியாம எல்லாரும் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப வந்து சொல்லுவார், என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், என்னுடைய குருநாதர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல திருவிளையாடல்கள் இவர் காலத்துல நடந்திருக்கு. நிறைய எண்ணற்ற நூல்கள், எண்ணற்ற பிரபந்தங்கள், எண்ணற்ற அந்தாதிகள் இதெல்லாம் பாடிய நம்ம கச்சியப்ப முனிவர் வந்து பாத்தீங்கன்னா 1790 வருஷம்
ஆஹ் சித்திரை மாதத்துல வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துல முருகப்பெருமானோடு இரண்டர கலந்த சித்திரை புனர்பூசம் நம்ம கச்சியப்ப முனிவரினுடைய குரு பூஜை திருநாள். இன்னைக்கு ஆடி கிருத்திகையோடு மன்னிக்கணும், இன்னைக்கு கிருத்திகையோடு சேர்ந்த ஷஷ்டி. அதனால இன்னைக்கு ஒரு சிறப்பாக செய்தொண்டர் புராணத்தை பார்க்கலாம். முருகப்பெருமானினுடைய திருவருள் அதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இன்னைக்கு நம்ம கச்சியப்ப முனிவரினுடைய வரலாறு சிந்தனை பண்ணோம். வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆன்மிகில் விளாது பெய்க மலிவ